சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தேடி தேடி குத்தம் கண்டுபிடிக்கிற சொந்தத்துக்கிட்ட உங்களுக்காக தான் இதை பண்ணேன்னு நான் என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அது தப்பாதான் தெரியும். ஐயோ கயல், உங்களோட உரிமையை நான் தட்டி பறிக்கலாத்தன்னு சமாதானப்படுத்த வேண்டியது உன்னோட கடமை கயல். கொஞ்சம் பொறுமையா பேசி புரிய வையி. ஏற்கனவே கயலுக்கு மரியாதைன்னா என்னன்னு தெரியல, என்கிட்ட திமிரா நடந்துக்கிறான்னு அவங்க உன் மேல கோவமா இருக்காங்க. இப்ப பத்தா குறைக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கோயில் மரியாதை உனக்கு வந்துருச்சு. இப்ப போய் தப்பு உன் மேல இல்லன்னு நீ அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும்ல. அம்மா, அதுக்கு என்ன ஆச்சு கயல்னு அவங்க முதல்ல என்கிட்ட வந்து பேசணும். ஏன், அவங்க உன்னை விட வயசுல மூத்தவங்க தானே. முதல்ல இறங்கி நீ பேசினா என்ன ஆயிடுவ? அத்தை, நீங்க வரத்துக்கு லேட் ஆனதுனாலதான், ஊர்க்காரங்க வற்புறுத்தினதுனாலதான் எடுக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு விளக்கமா சொல்ல. அத்தையா கேட்டா பதில் சொல்லலாம். நானே போய் இந்த டாபிக் ஆரம்பிச்சா தப்பு ஏன் மேல இருக்குன்னு ஆயிடும். அப்ப நான் சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டியா நீ? ஐயோ அம்மா, நீ ஏன் தான் இப்படி இருக்க? சொந்தக்காரங்களோட மூளைக்குள்ள போய் அவங்க நம்மள பத்தி தான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறத நிப்பாட்டுங்க. இது பழி போடுற உலகம். அடுத்தவங்க கற்பனைக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம்னு வையேன், இங்க நம்மளால வாழவே முடியாது. முதல்ல இப்படி பேசுறத நீ நிப்பாட்டு. மூஞ்சுக்கு நேரா எதிர்த்து நிக்க அவங்க ஒண்ணும் உன்னோட எதிரி கிடையாது. உன் அப்பாவோட தங்கச்சி. மனசுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உங்க அப்பாவுக்காக அந்த சொந்தம் எல்லாம் வேணும்னு நீ அவங்க கிட்ட இறங்கி போய் தான் ஆகணும். ஆமா கயல், என்ன ஆமா? நம்மள புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட போய் பேசலாம். எட்ட இருந்து பாக்குறப்போ தப்பா தெரிகிற பல விஷயங்கள் கிட்ட வந்து பாக்குறப்போ சரியாதான் தெரியும். அத்தை தான் நம்ம கிட்ட வரணும். அப்போதான் அவங்க கிட்ட பேசவே முடியும். நான் செஞ்சது சரின்னு காமிக்க நானா போய் அவங்க கிட்ட பேசினேன்னு வெய்யே, தப்பு ஏன் மேல இருக்குன்னு ஆயிடும். தயவு செஞ்சு பேசாம இருங்க. போய் வேலையை பாருங்க. கயல், ஏய், சீக்கிரமா இறங்கு. என்னமோ திருவாரூர் தேர் மாதிரி ஆடி அசைஞ்சுக்கிட்டு இறங்குற. டாக்டர் தாங்க பொறுமையா நடந்துக்கணும்னு சொன்னாங்க. உனக்கு நான் புருஷனா அந்த டாக்டர் புருஷனா? நான் சொல்றதே கேளுடி. ஆர்த்தி, நீ பாத்து வாமா. வா வா. பவித்ரா, கயல். பவித்ரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கயல். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் சூப்பரா இருக்கேன். பரவாயில்ல, நீ என் நிச்சயத்துக்கு வரமாட்டியோன்னு நினைச்சேன். ஆனா கரெக்டா வந்து நிக்கிற. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க நிச்சயத்துக்கு நான் வராம இருப்பேனா? பாத்தியாடா அந்த தெனாவிட்டு புடிச்ச கையில இங்க நீயும் நானும் நிக்கிறோம். நம்மள என்னன்னு ஒரு வார்த்தை கேக்கல. இந்த பவித்ரா கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. நம்ம அப்பா அம்மாவை அவமானப்படுத்துற மாதிரி நம்மளையும் அவமானப்படுத்துறா. விடு விடு. இவளோட நிச்சயத்தை நிப்பாட்டுறதுக்கு அப்பாவும் அம்மாவும் கங்கனை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்களாம். அதுக்கு ஹெல்ப்பா இருக்கணும் தான் எனக்கு ஃபோன் போட்டு வர சொன்னாங்க. விடாதடா, இவளை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். நான் பாத்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு. இது பாரு, நீ வெயில அங்க இங்கன்னு அலையாம நீ அங்க ஒரு இடத்துல சேர் போட்டு உட்காந்துக்கோ, சரியா? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன், நீ வந்துரு. நான் சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி சொந்த பந்தத்தோட நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்ததில்ல. உனக்கே தெரியும், எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். சொந்த பந்தம், ஃபங்க்ஷன் இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது கயல். என் கல்யாணம் கூட போலீஸ் ஸ்டேஷன்லயே நடந்து முடிஞ்சிருச்சு. இது என் கூட பிறந்த சகோதரிக்கு நடக்கிற நிச்சயதார்த்தமா நினைச்சிட்டு எல்லா வேலையும் நான் இழுத்து கட்டிட்டு செய்யணும்னு வந்திருக்கேன். என்ன போய் ஓரமா உட்காருன்னு சொல்றேன். ஏய், இங்க பாரு, வாயு வயிறுமா இருக்கல்ல, நான் அதுக்காக தான் சொன்னேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. கையலுக்கு நான் அம்மா, நான் மட்டும் இல்ல, என் வயித்துல இருக்க குழந்தை கூட எங்கிரி குதிச்சு வந்து எல்லா வேலையும் செய்யும். அட பாரா. டேய் வா போலாம். ஆர்த்தி, நல்லா இருக்கியா? இருக்கேன். வா போலாம். இவங்க திருந்து போறதே இல்ல. சரி, நீ உள்ள போயிரு. பாத்து போ. சரி கயல்.
டேய் பாண்டியா, அண்ணே நீ இங்க இருந்து தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கணும். நீ பண்ற கலவரத்துல கையலோட நிச்சயம் மட்டும் இல்ல, இந்த ஊர் திருவிழா நின்னா கூட அது எனக்கு சந்தோஷம் தான். நான் பாத்துக்கிறேண்ணே. பணத்தை மட்டும் கொடுங்க. டேய் ஆ. குடு என்னங்கப்பா? பாண்டியா, இந்த சரிண்ணே, வேலையை ஆரம்பி போ. வரேன். ம். டிமிட்ரி, அத்தக்குழம்பு ரெடியாடா? ஆசனே அதெல்லாம் ரெடி ஆசனே. நீ முதல்ல சபையில போய் உட்காருங்க. சரி சரி, அதெல்லாம் கவனிக்கிறேன். பந்திக்கு வர டைம் ஆயிடுச்சா? ஆசனே சமையல் வேலை பாக்குறது எங்க வேலை. நீங்க உள்ள போங்க போங்க. ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்துல சண்முகம் நான் வந்துருவாரு. பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அண்ணே, வேற ஏதாவது காய்கறி தேவைப்பட்டா சொல்லுங்க. நீங்க நான் வரேன். நான் பாத்துக்கிறேன். ஏம்பா, நீங்க கொண்டு வந்த பாத்திரம் பத்தலன்னு கோயில் நிர்வாகத்துக்கிட்ட பாத்திரம் வாங்கினீங்கல்ல, அது கொடுப்ப அன்னதானத்துக்கு சமைக்கணும். அண்ணே எல்லாம் ஒண்ணு அடுப்புல இருக்குண்ணே. இன்னொரு half அன் ஹவர்ல இறக்கிடுவேண்ணே. வேலை முடிஞ்சோன்னு நானே உங்களை பார்த்து எடுத்து வந்து கொடுத்துறேண்ணே. ஏய், அந்த கதையே வேணாம். அங்க அன்னதானத்துக்கு சமைக்க பாத்திரம் பத்தலன்னு கேட்டரிங்ல கத்திட்டு இருக்காங்க. எங்கடா அந்த கழுவன்? எங்க போயிட்டான்? எங்க தாண்டா போயிட்டான்? பாத்திரம் வாங்கும் போது பம்மிட்டு வந்தான்ல, நான் வருவேன்னு ஓட்டான் அந்த கிழவன். ஏய் கிழமாதுன்னு சொன்னேன், எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். ஏய், அப்படி தாண்டா பேசுவேன். அவ்வளவு ரோசம் இருந்தா கோயில் பாத்திரத்தை எடுத்துக்குறா போறேன். நான் மறுபடியும் சொல்றேன், அது அடுப்புல இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நானே எடுத்துட்டு வந்து தரேன். ஏய், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாதுடா. இது எங்க கோவில், நாங்க வச்சதுதான் சட்டம். ஒழுங்கு மரியாதையா பாத்திரத்தை கொடுத்துரு. காலையிலேயே வந்து கடுப்பதை சொல்லிட்டேன். ஏய், அந்த குழம்பு எங்க வேணாலும் தூக்கி ஊத்துறா, இல்லனா உன் தலைமையில கூட ஊத்திக்கோ. அத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. யோ நீ என்ன லூசா? ஏய் லூசா, யார பார்த்து மரியாதை இல்லாம பேசுற? இந்த கோவில் தர்மகத்தோட பையன்டா நானு. ஏய் நீ யாரவனா இருந்துட்டு போ. கொதிக்குதுன்னு சொல்ற, அதை புரிஞ்சுக்காம அறவே கடுத்தனமா அங்க ஊத்து இங்க ஊத்துன்னு சொல்ற. நீ வேணா உட்காரு, உன் தலைமையில வேணா மொண்டு ஊத்துவா. ஏய், என் மேல ஊத்திடுவியா? வேணா சொல்லிட்டேன். ஊத்துறா பாக்கலாம், ஊத்துறா. ஏய் சொல்லிட்டே இருக்க, பேசிட்டே இருக்க நீ. ஏய், என் ஊர்ல வந்து உக்காந்து என் மேலேயே சாம்பார் ஊத்துவியா? ஏய், என்ன உன் கை இருந்தா தான் சாம்பார் ஊத்துவ? கை விடுறா. கை விடுறா. ஏய், ஏய் எவனாவது கிட்ட வந்தீங்க, உங்களுக்கும் இதே நிலைமைதான். கை விடுறா. வடிவு பாத்தியா?